எல்லாருக்கும் வணக்கம். ஹபீபி பார்த்தப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்குமே வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமான படமாக பட்டுச்சு. இது ஒரு முதல் சினிமா அப்படின்ற மாதிரி இருந்தது. தமிழில் இந்த ஸ்பேஸில் ஒரு ஃபில்ம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. நம்ம ஒரு ஒரு முஸ்லீம் ஹவுஸ் ஹோல்டுக்குள்ள இந்த இவ்வளவு நுட்பமான ஒரு ஒரு ஜெனரேஷனல் டிஃப்ரென்சஸையும் ஒரு ஒரு மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்பையும் ஈக்குவேஷனையும் அவங்களுடைய கஸ்டம்ஸையும் ப்ராக்டிசஸையும் இந்த அளவுக்கு பதிவு பண்ணி ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபில்ம் நம்ம பார்த்தது கிடையாது. இதுக்குள்ள அவங்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய இழப்புகள், வலிகள், சந்தோஷங்கள் எல்லாமுமே இருக்குது. அண்ட் இது ஒரு ஒரு பீரியடுக்குள்ளே இருந்து பேசுகிற ஒரு படமாக இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்கிற ஒரு ஃபில்மாக இருக்குது இது. அது பேசுகிற அரசியல் அரசியல்னு அது லவுடாக இல்லை. இது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு ஹைராக்கி இருக்கு இல்லையா, அது விமர்சனப்படுத்துகிற விதத்திலிருந்து அத்தனையுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. மீராவினுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெப் அஹெட்டாக பார்க்குறேன் நான் இதை. அவர் இங்கேருந்து இன்னும் மேலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தொடர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்துடைய காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதில் இருந்த ஒவ்வொரு மனிதருமே எனக்கு வந்து ஆர்டிஸ்டாகவே தெரியல, அந்த அங்கே வாழ்ந்த மனிதர்களாகவே தெரிஞ்சாங்க. எனக்கு கஸ்தூரிராஜா சாரை முன்னாடியே தெரியுன்றதால தான் வந்து அவரை நான் வந்து கஸ்தூரிராஜா சார் நல்லா நடிச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. இல்லைன்னா அந்த குடும்பத்தினுடைய ஒரு தலைவனுடைய அந்த அவருடைய அக்கறைன்ற பேர்ல இருக்கிற அந்த ஈகோவும் அதுவும் எல்லாமும் சேர்ந்து அவர் வந்து அந்த கதாபாத்திரமாவே இருந்தார். அண்ட் எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. அண்ட் டெக்னிக்கல் டீம் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீராக்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் மீ ஆல்சோ. தேங்க்யூ. எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். சாரி, நான் இப்போ தான் வந்தேன் மீராவுக்காக. எனக்கு உண்மையாக சொல்லணும்னா நாளைக்கு என் படத்துக்கு சென்சார் அப்ளை பண்ணேன், அந்த வேலையிலேருந்து ஓடி வந்தேன். வேறு யாராக தான் வந்திருக்கீங்க மீராவுக்காக. ஏன்னா மீராவுக்கும் எனக்குமான நட்பு அது ரொம்ப நேரம் பேசலாம், இங்கே பேச முடியாது ஏன்னா நிறைய பேர் இருக்குங்க. மீராவும் நானும் தங்கர் பச்சான் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணவங்க. அது எப்போன்னா அந்த ஃபோன்லாம் வந்ததில்லை, அந்த ஃபோன் வாங்குறதுக்கு எனக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய கதை இருக்குது. அதுவும் செகண்ட்ஸில் தான் அந்த ஃபோன் வாங்கினோம், அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அப்போ வந்து கால் பண்ணும்போது காசு அதிகமாக இருக்கும். அவனுக்கு நான் மிஸ்டு கால் கொடுப்பேன், அவன் எனக்கு மிஸ்டு கால் கொடுப்பான். அதில் யார் அந்த காலை அட்டன் பண்ணால் பேசணும் அப்படிங்கிறது இங்கே 2 பேருக்கும் பெரிய போட்டியாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் ரிலையன்ஸ்லேருந்து 500 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டடில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாரதி மோகன் சார் எங்கள் அசோசியேட் டைரக்டர், அவருக்கு அந்த ஃபோன் கிடச்சிருச்சு. அப்போ தான் அவர் தான் எங்களுக்கு அப்போ வந்து அவர் தெய்வம். எப்போ வருவார் ஃபோன் பேசலாம் அப்படின்னு நானும் அவனு இதுவாக இருப்போம். அந்த தென்றல் படம், அது படம் அந்த ஆஃபீஸில் தான் 2 பேருமே ஆஃபீஸ்லேயே தங்கிட்டான். ஏன்னா 2 பேருக்குமே இருக்கிறதுக்கு இடம் இல்லை. தங்கியிருந்த இடத்துல 2 பேருமே வரட்டி விட்டாங்க. ஏன்னா 2 பேருமே கொஞ்சம் அதிகமாக பேசுவோம்னு வச்சுக்கோங்களேன். மீரா என்னை விட அதிகமாக பேசுவான், நல்ல ஊமை குசும்பு வேறு. அப்போ வந்து அந்த ஆஃபீஸில் வந்து கீழே வந்து லிங்குசாமி சாருடைய ஜி படம், மேலே வந்து அமீர் சாருடைய ராம் படம், நடுவில் எங்கள் படம் தென்றல். அப்போ தான் அமீரன் எல்லாம் பார்ப்பான். அவர் மேலேருந்து அப்படியே ஸ்டைலில் ஒரு கையை விட்டுக்கிட்டு வருவார் கீழே, எங்களையெல்லாம் பார்ப்பார். இவங்கெல்லாம் எதுக்கு சினிமாவுக்கு வந்தாங்கிற மாதிரியே பார்ப்பார். அவருக்கு பின்னால் சசிகுமார் சார் வருவார், அவரெல்லாம் எங்களை முறைக்கிற மாதிரியே பார்ப்பார். அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நானும் அவனும் அங்கேயே தங்கி 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சுன்னா ஆளுக்கு ஒரு ரூமில் போய் தங்கிக்குவோம். அப்படி எனக்கும் அவனுக்கு நட்பு. அதை பற்றி நிறைய பேசலாம், நிறைய சினிமாவை பேசியிருக்கோம், நிறைய இலக்கியங்களை பேசியிருக்கோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம்,
ரொம்ப ஆச்சரியம் கிடையாது, எனக்கு தெரியும். எப்படியும் 7 மணிக்கெலாம் வந்துடுறா அப்படின்னா 8:30க்கு போனாலும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ஏன்னா இவன் வேலை பார்த்ததை விட ராம் ஒரு பெரிய வேலை பார்த்துக்கிட்டே இருந்தான். நீ வந்துடணும். அதனால் எத்தனை மணிக்கு போனாலும் நமக்கு பேசுகிறதுக்கு மைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது மீரா 4 வருஷம் ஆச்சு நீ படம் பண்ணி, ஆனாலும் இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இதுதான் நீ பெருசாக சம்பாரிச்சது. இத்தனை இயக்குனர்கள், முக்கியமான அத்தனை இயக்குனர்களுமே வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் உனக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நானும் இந்த படத்தை பார்த்தேன், ரொம்ப நல்ல படம். எல்லாருமே பேசியிருப்பாங்க, நானும் பேசும்போது அது ரிப்பீட்டாக தான் இருக்கான். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் குடும்பத்தோடு போய் பாருங்கள். இவ்வளவு பெரிய இந்த கல்ச்சரை, இந்த மக்களுடைய வாழ்க்கையை, இந்த மக்களுடைய வழியை, இந்த மக்களுடைய யதார்த்தத்தை அவ்வளவு அழகாக பதிவு பண்ணியிருந்தான். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். நானும் சுசீந்திரன் தான் இந்த படத்தை பார்த்தோம். 2 பேருமே வெளில வரும்போது கண் கலங்கி போய் தான் நாங்கள் வந்தோம். அப்படி ஒரு படம். அந்த படம் பண்ணும்போது கஸ்தூரி ராஜா சார் தான் மெயின் கேரக்டராக பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்டா தேவையில்லாத வேலை அப்படின்னு இந்த வார்த்தை அப்படியே சொன்னேன். ஏன்டா வேறு ஆர்டிஸ்ட்லாம் கிடைக்கலையா அப்படின்னு. படம் பார்க்கும்போது சார் இந்த கேரக்டரை தவிர வேறு யாருமே பண்ணியிருக்க முடியாது. அவ்வளோ அழகாக அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அதில் நடித்த எல்லாருமே பேர் எனக்கு நான் இதுவும் இல்லை, ஆனால் எல்லாருமே அவங்கவுங்க எல்லாருமே அந்தந்த கேரக்டர் அவங்க எல்லாருமே அவ்வளோ சூப்பராக அற்புதமாக அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அவங்க எல்லாருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி சாம் சார் உங்கள் படத்தில் இருந்து டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது. இதோ ஒரு அரபிக் மியூசிக் பண்ணது மாதிரியே இருந்தது. இந்த படத்தை வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தீங்க. உங்களை பற்றி கேட்கும்போது நான் ஒரு மேடையில் சொன்னேன், ஒரு மேடையில் சொன்னேன், வாரம் வாரம் உங்கள் படம் வருது சார் அப்படின்னா. அது சந்தோஷமாக தான் சொன்னேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 4 படம் பண்ணுற மியூசிக் டைரக்டருக்கு எஃப்எம்எஸ்க்கு ஒரு ஆர்ஆரும், தமிழ்நாடு இந்தியாவுக்கு ஒரு ஆர்ஆர் தான் வருது. அந்த மாதிரி தான் மியூசிக் அந்த கடைசி 5 நாள் தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் வாரம் வாரம் வந்தாலும் அவ்வளோ சமுத்திரக்கு நான் சொன்னார், நான் சந்தித்த மியூசிக் டைரக்டர்லேயே சிறந்த மனிதன்டா அப்படின்னு சொன்னார். அண்ணன் அப்படி வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னீங்கல்ல விஜய் மில்டன், நீங்கள் எங்கிட்டு சுற்றி வேலை பார்த்தாலும் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் இருக்கும். விஜய் மில்டன் சார் இதே வார்த்தையை சொன்னார், உழைப்பாளிடா இருந்தார். மீரா கர்வன் சொன்னார், மாப்பிள்ளை நான் பண்ணுற டார்ச்சருக்குலாம் மற்ற மியூசிக் டைரக்டர்னா ஓடி இருப்பான்டா, அவன் அவ்வளோ இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெருமையாக அவங்கள பற்றி பேசிட்டே இருப்பாங்க. சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உடனே அந்த மியூசிக் கொடுத்து அந்த ஒரு டைரக்டரோட சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதே மாதிரி மகேஷ் முத்துசாமியுடைய ஒளிப்பதிவு மிக அற்புதம். சார் இருக்காரா இல்லைன்னு தெரில, நான் சந்தித்த கேமராமேனில் மிக அற்புதமான மனிதர். இன்றைக்கி நானும் மிஸ்கின் சாரும் அவரை பற்றி ஒரு இன்டர்வியூவில் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த டீம் எல்லாருக்கும், ரோமி பிக்சர்ஸ் ராகுல் முதற்கொண்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். மீடியா எல்லாரும் இந்த படத்தை போய் கொண்டு சேருங்க. இது கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான படமாக அமையும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.